ஏன் 70% பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த பரிசு பொருளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்கிறது, அதனால் அவர்கள் இருக்கிறார்கள். காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள், இது ரூமி சொல்றது. ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறார். சக்தி நிலை இருக்கு இல்லையா, அந்த சக்தி நிலை நன்மைக்கு முன்னால் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தல் என்பது ஞானம் என்று பேசுகிறான் ரூமி. ரூமி இன்னொரு வார்த்தை சொல்றான். எனக்கு என்னமோ இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி, 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த ரூமி, ரூமிக்கு மகரிஷியை தெரியாது, கண்டிப்பாக மகரிஷிக்கு ரூமியை தெரிந்திருக்கும். என்னால் அவர் முன்னால வாழ்ந்தவர். ஏதோ ஒரு சின்ன லிங்க் இருக்குங்க இவங்க எல்லாருக்குமே, என்னன்னு தெரியல, கனெக்டடா இருக்கிறாங்க. கான்டாக்ட்ங்கிறது வேற, கனெக்டட்ன்றது வேற. ஐயா தான் சொல்லுவார், குருஜி சொல்லுவார், உறவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறுன்னு சொல்லுவார். ஒரு எஜமானனிடத்தில் ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் பணத்திற்காகவும் சோறுக்காகவும் தன் வாழ்க்கை நலத்துக்குமாக செய்கிறான், அது உணர்வு. வேலை செய்து கொண்டே ஒரு கட்டத்திற்கு மேல் தன் எஜமானினுடைய சுக துக்கம் எல்லாம் தன் சுக துக்கமாக எண்ண ஆரம்பித்து அந்த எஜமானனோடு அவன் ஒன்று கலந்து விடுகிறானே, அது உறவு என்று சொல்லுவார் குருநாதர். ரூமி இதை சொல்லுகிறார், விவேகானந்தர் இதை சொல்லுகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணர் இதை சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் நான் நுழைந்து பார்க்கிறேன். தனி மனித அமைதிக்கான வழி என்பது, நம் மனதை அடங்க வைப்பதற்கான வழி என்பது, நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கான்டாக்ட்ல இருக்கிறத விட கனெக்டடா இருக்கணும் என்பதுதான். இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, 77 பேர் தானே இருந்தீங்க காலையில, 3 பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க பாருங்க, 80 பாருங்க. அது இந்த கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பல லட்சம் நீங்கள் ஆசிரமங்களில் சீடர்களாகவும் அதை வழி பின்பற்றுகின்றவர்களாகவும் நீங்கள் தியானிகளாகவும் நீங்கள் சேர்க்கிறீர்களோ, அதே போல் இந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டே போகும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, எனக்கு சில ஆசிரமத்துக்கிட்ட போனா ஏழை ஆயிடுறாங்க. இங்க பணக்காரரா இருக்கிறீங்க, பணம் படைத்தவர்கள், ஆரோக்கியம் பெற்றவர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், உலக அமைதி தவிர, அருள் ஆற்றல் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பொது அமைதிக்காக பாடுபடக்கூடியவர்களுக்காக நான் இங்கே உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். வல்ல இறைவனின் பெருங்கருணை உங்கள் அத்துணை பேர் மீதும் பொழிவதாக. யோசித்து பார்த்தால் ரூமி சொல்வது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருகிறது. பொதுமக்களுக்காக சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அருளை தேடுகிறீர்கள் என்றால் அருள் உங்களை தேடுகிறது. நீங்கள் பயத்தை தேடுகிறீர்கள் என்றால் பயம் உங்களை தேடுகிறது. நீங்கள் மரணத்தை நாடுகிறீர்கள் என்றால் அந்த மரணம் உங்களை தேடுகிறது. எதையும் நீங்கள் உள்ளுக்குள் எதையும் நீங்கள் தேடுகிறீர்களோ, எதையும் நீங்கள் தேடலாம், அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இது ரூமி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒருவேளை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் நிலத்தில் இருந்து, உங்கள் கால்களில் இருந்து நிலம் வழுவிவிடக்கூடும். அவன் சொல்கிறான், ரொம்ப தெளிவா சொல்றான், உங்கள் காரணங்களால். இதத்தான் தலைவர் சொன்னார், எஸ்கேஎம் பேசும்போது சொன்னார். எனக்கு உடனே ரூமி கனெக்ட் ஆச்சு. உள்ள சொல்றார், ரொம்ப தெளிவா சொல்றாருங்க, கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, உன் உலகம் வேறு, நீ பார்க்க வேண்டிய உலகம் வேறு, முதலில் அந்த கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு என்று நம்மை அழைக்கிறார். ஏற்கனவே முடிவு செய்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்து கீழே இறங்கி இந்த உலகத்தை பார்ப்பது. என்ன வார்த்தைங்க அது? உன் காரணங்களால், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்?
இப்படி கேட்கிறான் ரூமி. அதன் மீது சந்தேகம் வந்து இதுதான் என் தோல்விக்கு காரணம் என்ற பொறுப்புணர்வு எப்பொழுது உனக்கு வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் அருள் கூடும் என்று பேசுகிறார் வேதாத்திரி மகரிஷி. அதைத்தான் SKM அவர்கள் சொன்னார்கள். எனக்கு இவர் மேல எனக்கு கவனம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு தியானம் எல்லாம் என்னென்னலாம் முதல்ல தெரியாது. அதெல்லாம் அப்படிலாம் உட்கார்றதெல்லாம் என்னன்னு தெரியும். எனக்கு தொழ தெரியும், அவ்வளவுதான். அப்படி தொழுதால் நான் இறைவனை தியானத்தோடு தொழ தெரியும், எனக்கு அவ்வளவுதான். எந்த நினைவும் இல்லாமல் பேராற்றலை எண்ணிக்கொண்டு எந்த மந்திர உச்சாடனம் இல்லாமல் அமைதியாக உட்கார்றதுல எனக்கு பயிற்சி இல்லை. அவர் சொன்னாருங்க எது தியானம்னு. ஏன் தெரியுமா? அவரை இன்றைக்கு இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எந்த மதம் இல்லை. நான் எந்த மதம்? நான் ஏன் வந்து வேதாத்திரிய பேசிட்டு இருக்கேன்? எங்க வீட்லயோ எங்க ஊர்லயோ என் சமூகத்திலயோ யாரும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவரை பத்தி பேசினா. ஏன்? என்ன காரணம்? அவருடைய நோக்கம் இருக்கு இல்லையா? அது எந்தெந்த மதங்கள் சொல்லுகின்ற உன்னத நோக்கமோ அந்த நோக்கங்களுக்கெல்லாம் பெரிய நோக்கமாகத்தான் இவருடைய நோக்கம் இருந்திருக்கிறது. எனக்கு தியானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாருங்க. இப்படி தெரிஞ்சுக்கலாம். நீங்கெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள், ரெக்கார்ட் ஆகுது. ஒருவேளை தியான பயிற்சி இல்லாதவர்கள் கூட என் பேச்சை கேட்க கூடும். நீங்கள் பேசினால் அறிவு கோயிலுக்கு நீங்கள் அவர்களை வரவழைப்பதற்காக பேசுவதாக அமையும். நான் பேசினால் அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. நான் வேதாத்ரி அவர்களிடத்தில் என் கருத்தை கொடுத்ததற்கு காரணம் ஒன்றுதான். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார். வாட் இஸ் மெடிடேஷன்? சமைக்கின்ற பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க. இதான் குரு. சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா? உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் தியானம். தப்பிருச்சுன்னா அளவு மாறிடும்ல. வேற எதுவும் யோசிக்க மாட்டோம் இல்லைங்க. அந்த வினாடியில் அதை மட்டும் தானே யோசிப்போம். அதுக்கு பேர் தாங்க தியானம். அது ஒரு வினாடி நிகழ்கிறது. வாழ்க்கை முழுவதும் அன்றாட முழுவதும் அது நிகழ வேண்டும் என்கின்ற பயிற்சி தான் இவர்கள் தருகிறார்கள். அவ்வளவுதான். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது, இந்த மனதை ஒரு நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்காக, அடுத்த நிலைக்கு போவதற்காக முயற்சி செய்வது. காலையில ஒரு 2 மெசேஜ் படிச்சங்க. என்ன ரொம்ப கலங்கடிச்சிருச்சுங்க. ஒரு குருநாதர் என்ன பண்ணாராம், நான் இன்னைக்கு சொல்றேன், எந்த கூட்டத்துக்கும் பொருந்தும். இது ஆன்மீக கூட்டம். உலக அமைதிக்கு மன அமைதி, தனி மனித அமைதிதான் வழி என்று பர்வின் சுல்தானாவை அழைத்து ஆழியார் அறிவு திருக்கோயில் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். பாருங்க, காலைல படிச்ச ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தாராம். இவரை மாதிரி இல்ல, இவரை மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது. இன்னொரு குரு. ஏன்னா இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி படைக்கிறாங்க வாசிச்சா. ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர். ஆசிரமத்தை தன்னுடைய சீடர்களிடத்துல விட்டுட்டு போயிட்டார். அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல. அந்த ஆசிரமம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல. உள்ளுக்குள்ளேயே சிக்கல். அவருக்கு என்னமோ தோணிருச்சு, திரும்பி வந்துட்டார். வந்துட்டு அந்த சத்சங்கம் ஒண்ணு நடத்துறார். நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன். நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். இமயமலையில் உட்கார்ந்திருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான். எல்லாரும் ஜெய ஜெயகாரம் பண்றாங்க, ஓன்னு கத்துறாங்க. ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற சீடர்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு? ஆமாம், உன் ஆசிரமத்திற்கு போ. அங்கே இருக்கக்கூடிய 130 சீடர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன், முடிந்தால் கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லி வந்துட்டு 130 பேரையும் நிற்க வச்சு எல்லார் காலிலையும் விழறாருங்க குரு. எல்லார் காலிலும் விழுகிறார். விழுந்து
சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றின்னு சொல்லிட்டு, உங்களில் யார் சிவன் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை, ஆனால் உங்களில் ஒருவன் சிவன், அவனை நான் வணங்குகிறேன் சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு போயிட்டார். அன்றிலிருந்து அந்த ஆசிரமத்தில் குழப்பங்கள் நீங்கின. ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ, இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ என்கின்ற அச்சத்தில், என்கின்ற அருள் பெருக்கெடுப்பில் அந்த ஆசிரமம் மிக சிறப்பாக வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செய்தி அனுப்பி அவர் சொன்னார், இந்த மெசேஜை வாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய காலிலும் நான் பணிகிறேன், அவர்களில் கூட ஒருவர் சிவனாக இருக்கக்கூடும். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் தான் அந்த அருட்பெரும் ஜோதியின், அந்த அருட்பெரும் கருணையின், அந்த பேராற்றலினுடைய துளி இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை. அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய களம் தான் இத்தகைய பயிற்சி களம் என்று நான் கருதுகிறேன். ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாங்க. உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள். ஒரு பாம்பு இருந்துச்சான். திடீர்னு ஒரு சமையலறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு தெரியாது சமையலறைன்னு. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு. கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு. கத்திய ஒரு முறைச்சுது. என்னையா வெட்டுனேன்னு வந்து கொத்துச்சிங்க. வாய் கிழிஞ்சிருச்சிங்க. ரத்தம் வர அப்படியே அந்த கத்திய பின்னி பெனஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நான் யோசிச்சு பாக்குறேன், தர்மம் செய்யணுங்க. மன வெளிச்சமா சொல்றேன், தர்மம் செய்யணும். ஐயா என்ன தெரியுமா சொல்றார்? எங்க குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள். ரெண்டே கேள்வி, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த ரெண்டுத்துக்கும் நீ ஆன்சரபிள், யூ ஆர் ஆன்சரபிள். தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க. நான் கொடுக்கிறேன், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது, நாம் கொண்டு வரவில்லை, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும். இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது, திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும். இந்த உடம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தா இந்த உடலை, இந்த இயற்கையை எப்படி பார்க்கிறார் தெரியுமா குரு? சூப்பருங்க, ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க. சம்பாதிக்கணுமா? எங்க 50 ரூபாய்க்கே வழி இல்ல. அண்ணனை கேட்டு பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறாங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். வேதாத்திரி சொல்லுகிறார், மகரிஷி சொல்லுகிறார், எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது, ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார். 5 கோடினா 5 கோடி சம்பாதி, ஆனா திருப்பி கொடுங்கிறார். ஒரு நாளுங்க, நான் இது சொல்லி இருக்கிறேன் சில இடங்கள்ல, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால சொல்றேன். நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம், உங்களை மாதிரி புக்கு கொடுத்து. அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க. நான் மூடி எடுத்துட்டு வந்துட்டேன், அதை பார்க்கல. அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம், நல்லா பெருசுங்க, உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு 13 கேரட் சரியா இருந்தது. அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா. நான் சரி வா இன்னைக்கு போலாம், ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு. நான் எதுக்கு? நான் எவ்வளவு விலைன்னு பார்த்துட்டு வந்துருவோமா வான்னு. எங்க அம்மா என்ன மேல கீழே பார்த்துச்சு இப்படி. சரின்னு வந்தாங்க. அம்மா இல்ல வந்தாங்க. என்ன
ஒரு சின்ன தேவை இருக்குது, எவ்வளவு